உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன், இந்த பாலிசி சேஞ்ச் ஆன உடனே கலைஞர் வந்து ஒரு மீட்டிங் கொடுத்தார், ஒரு ஹெல்த் ரிவ்யூ மீட்டிங் நடந்துச்சு ஞாபகம். அந்த ஹெல்த் ரிவ்யூ மீட்டிங்ல இதுக்காகவே கூப்பிட்டாங்க, இம்யூனேஷனுக்காகவே கூப்பிட்டாங்க. அப்போ கூப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கலைஞர் என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாருன்னா, மக்கள் விருப்பப்பட்டு தானா வராங்க, ஸோ இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல் ப்ரோக்ராம், நாங்கள் இப்படியே கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லி சொன்னார். ஆனால் எங்களோட ஆய்வில் என்ன வந்திருக்குன்னா 67% பெண்கள் எங்களுக்கு கிராமத்தில் தான் விரும்புகிறாங்க. இப்போ மக்களுடைய தீர்ப்பு வேற மாதிரி இருக்கு, இதை நம்ம மதிக்க போறோமா இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக உள்ள போனோம்னா, அரசாங்கம் எதுக்காக இதை மாத்திரப்ப என்ன கமெண்ட் கொடுத்தாங்கன்னா, உங்களுக்கு டாக்டர் நல்லா தெரியும், நாங்கள் வந்து எல்லா டாக்டர்ஸ் வந்து எல்லா குழந்தையும் செக் பண்ணுவோம், இங்கே வரப்போ எல்லா குழந்தையும் செக் பண்ணுவோம். ஒன்று. ரெண்டாவது, அங்கே எது நடந்தாலும் அதை காப்பாற்றுறதுக்கான எமர்ஜென்சி விஷயம் கிட்ட இருக்குது, இதனால நாங்கள் வர சொல்கிறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ எனக்கு ஒரு 1.5 வயசுல பையன் இருக்கும். ஸோ கடந்த இதை மாற்றின உடனே தான் எனக்கும் வந்து தடுப்பூசி போட வேண்டிய சூழல் வந்துச்சு. நான் ஈரோடு ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு போய் கொடுத்தேன். நான் எந்த டாக்டரும் என் கொஞ்சம் செக் பண்ணல. ஒருவேளை இவர் செக் பண்ணலாம், மேடம் செக் பண்ணலாம், இங்கே இருக்கவங்க செக் பண்ணலாம். நான் ஈரோடு டாக்டர் யாருமே செக் பண்ணல. ஜிஹெச்ல என் குழந்தைய தானாக போய் தான் ஊசி போட்டு வந்தேன், எந்த டாக்டர் செக் பண்ணல. அப்போ அரசாங்கம் கொடுக்குற இந்த வாதம் வந்து சரியில்லை. நாங்கள் வந்தாக்க எல்லா குழந்தைகளும் அது சாத்தியமும் கிடையாது. இவர் ஓபி பார்ப்பாரா, வரக்கூடிய ஆட்களை பார்ப்பாரா, டாக்டர் ஒவ்வொரு குழந்தையும் செக் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுப்பாரா? அதுக்கான நேரம் இல்லை. எவ்வளோ டாக்டர் நம்மள்ட்ட இருக்கிறாங்க, எத்தனை பேர் வேக்கண்ட்ல போறாங்க, எத்தனை பேர் ஆப்சென்ட்ல போறாங்க, எவ்வளோ பேர் ஃபீல்ட் ஒர்க் போறாங்க. அப்போ இருக்கக்கூடிய ஆளை வச்சு எப்படி எல்லா விஷயத்தையும் பார்க்கறது? நடைமுறையில் சாத்தியமில்லாத விஷயம். அப்போ அந்த வாதமும் வந்து அடிபட்டு போகுது. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப தான் இது இந்த இது சரியில்லை அப்படிங்கிற முடிவுக்கு நாங்கள் அதை வந்துட்டு அதை வச்சு நாங்கள் இருக்கணும், அவங்களே கேட்கணும், அவங்களே வந்து இது பண்ணணும். நம்ம பின்னால் போடுறது அவங்க வந்து கேட்டு இது பண்ணணும். அப்போ எங்களுடைய இது